முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அதற்கு பணிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவின் போது முதல்வரை காணவில்லை என்றே குறிப்பிட்டதாக விளக்கமளித்தார். தன்னை மண்ணில் புதைத்தாலும் தாம் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் புதைக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் திமுக கூட்டணியுடன் தான் நிற்பதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். கட்சி தொடங்கி ஓரிரு வருடத்திலேயே வெற்றியை அறுவடை செய்திட முடியாது என்றும் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களின் மனதை கவர ஒவ்வொரு வேட்பாளர்களும் நூதன பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவுக்கு எதிராக ஆட்சேபம் தெரிவிக்க வந்தவர்களை அவருடைய ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவர் சி.என். ராமமூர்த்தி மற்றும் ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் விருதாம்பிகை ஆகியோர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை மகாராஷ்டிராவின் பாராமதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய மனுவை வாபஸ் பெற்றதால் தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மாநில துணை முதல்வருமான சுனித்ரா பவார் வெற்றி பெறுவது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 7 நாட்களுக்குள் 6ஆம் வகுப்புக்கு மும்மொழி பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்க அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக